வெல்கம் டு மை சேனல் சையத் சுல்தான் தாட்ஸ். புத்தக கண்காட்சியில் சொல்லாமல் வேறு எங்கு சொல்வது? முஸ்லிம்களுக்கு குர்ஆன் வேதம், கிறிஸ்துவர்களுக்கு பைபிள் வேதம், இந்துக்களுக்கு இதிகாசங்கள் புராணங்கள் வேதம், தமிழர்களுக்கு திருக்குறள் தான் வேதம். நான் யோசிச்சு பார்க்கிற, இந்த குறளை நாம் சரியாக படித்திருக்கிறோமா? இந்த சிலபஸ்ல வச்சதுனாலேயே படிக்கலங்க. நம்ம தமிழ் வாத்தியார் 100 மார்க் போட மாட்டாரா? 40 குறள் இருக்குமா? அதுல கொஸ்டின் பேப்பர்ல 2 மார்க்குக்கு வருமா கடைசியா? எப்படியும் 98 வாங்கிட்டு போயிடலாம். அந்த 2 மார்க் சாய்ஸ்ல விட்டு திருக்குறளை படிக்கல. நம்ம தேர்வுக்காக இல்லை, குறளை நம் வாழ்க்கைக்காக படிக்க வேண்டும். வாழ்க்கைக்கான சொல் மறைந்திருக்கிறது. அதுல போகிற போக்கில் ஒரு நாளைக்கு ஒரு குறள் படிச்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற ஏதோ ஒரு ரகசியம் அதற்குள் மறைந்திருக்கலாம். என்ன? கொஞ்சம் லேட்டரல் திங்கிங், கொஞ்சம் அனலிட்டிக்கல் திங்கிங், கொஞ்சம் கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்கணும். அப்ப புரியும் சொல். அப்படியே சொன்னா புரியாது, அப்படின்னு போயிட்டே இருக்கணும். கொஞ்சம் கிரிட்டிக்கல் திங்கிங்ல யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் காட்சிப்படுத்தி யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி முறையில் மிகப்பெரிய பலவீனமாக நான் கருதுவது, நான் ஒரு ஆசிரியர், இணை பேராசிரியராக இது என்னுடைய 25வது வருடம். ஒரு டீச்சரா 2024ங்கிறது என்னுடைய வெள்ளி விழா. நான் இதுவரைக்கும் 25 வருஷமா டீச்சரா இருக்கேன் சார். ஒரு மாணவி கூட என்னுடைய கிளாஸ்ல ஃபெயில் ஆனதில்லை. அதுதான் என்னுடைய பாஸ் மார்க். நான் வெற்றி பெற்ற இடம் அதுதான். அவ தயாராதான் இருப்பா, நாங்க விடுறதில்லை, ஃபெயிலாக விடுறதில்லை. ஏன் தெரியுமா? எதையும் பிள்ளைகளுக்கு சொல்லி தந்து விட முடியாது. படிப்பது எப்படி என்றுதான் சொல்லி தர முடியும். I cannot teach everything. I can inspire to study. படிப்பதற்கு அவர்களை நான் உற்சாகப்படுத்த முடியும். அதற்கு நான் முன்னுதாரணமாக நிற்க முடியும். ஆசிரியர்கள் இதைத்தான் செய்ய முடியும். காலையில் கூட நான் சொன்னேன், ஆசிரியர்களுடைய கால்களில் விழுந்து நான் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். இங்கே ஆசிரியர்கள் இருப்பீர்கள், இல்லை என்றாலும் என் பேச்சு போய் சேரக்கூடிய இடத்தில் பார்த்து கொண்டிருப்பீர்கள். தயவு செய்து உங்கள் வகுப்பில் வரும் மாணவர்களுக்கு உங்கள் அறிவை கொடுத்து விடாதீர்கள். அவர்கள் உங்கள் அறிவை பெறுவதற்காக உங்கள் வகுப்பிற்கு வரவில்லை, தங்கள் அறிவை அறிமுகம் செய்து கொள்வதற்காக உங்கள் வகுப்பிற்கு வருகிறார்கள். அந்த பணியை யார் செய்கிறார்களோ அவர்கள் தான் சிறந்த ஆசிரியர்களாக இருக்க முடியும். அந்த சொல் உன்னிடத்தில் இருக்கிறதா? நான் சொல்றேன் பாருங்க. சொல் 10 பாட்டு இருக்கு குறள்ல. அதுல ஒரு பாட்டு என்ன தூங்கவே விடா, எப்ப நினைச்சாலும் தூங்க விட மாட்டா எனக்கு அந்த பாட்டு. நான் சொன்ன உடனே திருப்பி சொல்வீங்க நீங்க, தீயினால் ஆறாதே அப்படின்னா என்ன அர்த்தம்? தீயினால சுட்ட புண்ணு. நான் எப்பவுமே விஷுவல் காட்டுவேன் கிளாஸ்ல. அதனால தான் பிள்ளைங்க ஃபெயில் ஆறதில்லை. தியரி சொன்னா ஃபெயில் ஆயிரும். விஷுவல் காட்டணும். விஷுவல் காட்டினா மறக்காது. எதையும் விஷுவலைஸ் பண்ணீங்கன்னா மறக்காது. பாருங்க, தீக்காயம் ஏற்படுது, புண்ணு இருக்கா? கொஞ்ச நாள்ல என்ன ஆகுது? ஆறுது. ஆறிடுதா? எது ஆறுது? புண்ணு ஆறுது. எது ஆறல? மேல இருக்கிற வடு ஆறல. சொல்லுக்கும் தீக்கும் இருக்கிற வித்தியாசத்தை சொல்றான் அந்த குறள்ல வள்ளுவன். தீ இருக்குல்ல, உள்ள ஆறிடும், வெளியில ஆறாது. சொல்லு இருக்குல்ல, வெளியில ஆறிடும், உள்ள ஆறாது. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாது, நாவினால் சுட்ட வடு. ஒரு கெட்ட வார்த்தை சொல்லிட்டே இருப்பாராம் ஒரு தகப்பன். எப்ப பார்த்தாலும் குழந்தைய கெட்ட வார்த்தையை திட்டிட்டு இருப்பாராம். போய் குருநாதர் கிட்ட சொல்லியிருக்கான், என் வாழ்க்கையில மாற்றம் வேணும், எனக்கு ஏதாவது சொல்லி கொடுங்க. அவர் என்ன சொன்னாரா? சரி, நீ கெட்ட வார்த்தை சொல்லிட்டு என்ன பண்ற? நான் மன்னிப்பு கேட்டுறேன். நம்ம வீட்லயே நிறைய இருக்குது அப்படி. நல்லா திட்டிரும். அப்பா அடிச்சிட்டனா, அப்பா திட்டனா. நான் அடிக்கிற ஆட்களை என்ன பண்றதுன்னு தெரியலைங்க எனக்கு. எப்படி அடிக்கிறீங்க பிள்ளையில? அடிச்சு ஓஞ்சி போயிட்டு வெளியில போயிட்டு வந்துட்டு அப்பா ஒரு டயலாக் சொல்வாரு வைஃப் கிட்ட,
எங்க அவன் தூங்குறான், மனசாராது, அடிச்சிட்டேன். அப்படி தப்பு பண்ணா எழுப்பவன, அவன் தூக்க கலகத்துல வருவான். வேடாங்க அப்பா, இந்த தப்பை இனிமேல் பண்ணக்கூடாது, சரியா? சரிப்பா. அப்பா அடிச்சிட்டனா, சரி வா பைக் சாவி எடுத்துட்டோம், ஐஸ்கிரீம் சாப்பிட போலாம். நீங்க நினைச்சு பாருங்க, உங்களை யாராவது அடிச்சுட்டு பைக் சாவி எடுத்துட்டா ஐஸ்கிரீம் சாப்பிட போலாம் அப்படின்னா போமா? குழந்தை வேணாம்ப்பா, ஏய் சொல்றல வாடா, சரிப்பா. ஓஷோ எழுதுறாருங்க, தவறு செய்யும் பிள்ளைகளை பெற்றோர்களுக்கு தண்டிக்க தெரிகிறது, தன்னை தண்டிக்கும் பெற்றோர்களை குழந்தைகளுக்குத்தான் மன்னிக்க தெரிகிறதுன்னு எழுதுறாங்க. வெல்கம் டு மை சேனல் சையத் சுல்தான் தாட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். என்ன சொல்லுங்க இது? இந்த குழந்தைகள் இறைவனால் கிடைக்கப்பெற்ற எவ்வளவு பெரிய பொக்கிஷம். கெட்ட வார்த்தையில திட்டிடுறேன், என்ன பண்றதுன்னு தெரியல, என் நிலையில இருக்க மாட்டேங்கிறேன். உடனே குருநாதர் சொன்னாராம், ஒரு அட்டை எடுத்துக்க, எல்லாத்துலயும் ஆணி அடிச்சிரு, ஆணி அடிச்சு அடுத்த நாள் எல்லா ஆணியையும் எடுத்துட்டு வான்னார். சரி, ஆணி ஒவ்வொரு கெட்ட வார்த்தை சொல்லும் போது ஒரு ஆணி, அடுத்த நாள் எல்லா ஆணியையும் எடுத்துட்டு போனானா, அந்த அட்டையை கொண்டு வானாராம் குரு. ஆணி அடிச்ச, ஆணி எடுத்துட்ட, ஆனால் ஆணியால் அடிக்கப்பட்ட காயம் இருக்குல்ல, அந்த அட்டையில் அப்படியே இருக்குங்க. சொல்லை சொல்லுகின்ற பொழுது மிக மிக கவனமாக கணவன் மனைவி இடத்திலும், மனைவி கணவனிடத்திலும், குழந்தைகளிடத்தில், பெற்றோர் குழந்தைகளிடத்திலும், ஆசிரியர்கள் குழந்தைகளிடத்திலும், மேடை பேச்சாளர்கள் பொதுமக்களிடத்திலும் மிக மிக கவனமான சொல்லை சொல்ல வேண்டும். இல்லை என்றால் தீயினால் சுட்ட புண் உள் ஆறும் ஆறாது, நாவினால் சுட்ட வடு. கவனத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்கின்ற நிலையில் நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். இந்த பெண்கள் நிறைய இருக்கிறீங்க, மதுரைனால பெண்கள் தானே, பவர்ஃபுல் லேடிஸ். சைலண்டா கை தட்டுதுங்க பாருங்க, ஏன் தெரியுமா? கூட்டிட்டு வந்திருக்கிற ஒரு பக்கத்துல உட்கார்ந்துருப்பார். Being a woman is happiness. பெண்ணாக இருப்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. ஆனால் நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், பெண்கள் மனதையும் புத்தியையும், முக்கியமா சொல்றேன், பெண்களுக்குன்னே சொல்றேன், மனதையும் புத்தியையும் ரொம்ப ஷார்ப்பா வச்சிருங்க. சொல்லில் மயங்காதீர்கள். ஏய் நீ ரொம்ப அழகா இருக்க, தேங்க்யூ, போயிட்டே இரு. போக முடியுதா? சிக்கிக் கொள்கிறோமே, அந்த சிக்கிக் கொள்ளுகின்ற வார்த்தைகளை தானே போடுகிறார்கள். அந்த வார்த்தைகளில் இருந்து வெளியில் வர முடியவில்லையே, சொல்தானே சிக்க வைக்கிறது. எனக்கு தெரிந்துங்க, 26 வயசுல ஒரு 8 வயது குழந்தையை வைத்துக் கொண்டு ஒரு பெண், கணவனால் கைவிடப்பட்ட ஒரு பெண், 10 வருடம் கழிச்சு நீதிமன்ற வாசல்ல நிக்கிறா. என்ன ஒருத்தன் ஏமாத்திட்டாங்க. 10 வருஷம் கழிச்சு யாருமா புருஷனான்னு கேட்டா, இல்ல வேற யாரோ. புருஷன் போனதுக்கு அப்புறமா வேற யாரோ ஒருத்தங்க ஏமாத்தி இருக்காங்க, 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஏமாத்தி இருக்காங்க. அவ நீதிமன்றத்தில் நிக்கிறா. நீதிபதி, பெண் நீதிபதி கேட்கிறாங்க, சரிமா 27 வயசுங்கிறது நல்ல அறிவான வயசு தானே, 10 வருஷம் ஏமாறலாமா ஒருத்தங்க? தொடர்ந்து அவன் தாலி கட்டினானா? இல்ல. காசு எல்லாம் வாங்கிட்டான், சரி. என்னத்துக்காக அவனோட வாழ்ந்த? அவன் சொல்ல நான் இப்ப சொன்னேன்னு வச்சுக்கங்களேன், கேட்கறதுக்கு அது சாதாரண சொல்லா இருக்கு. ஆனால் அந்த வினாடியில் அந்த பெண் அதை கடந்து வந்தாள்ல, அந்த கடந்து வருகின்ற பொழுது அவள் என்ன சொல்லை அதை எதிர்பார்த்தாள், அந்த சொல் அங்கிருந்து வந்துருச்சு. தோற்றாள். என்ன சொல்னா, சாப்பிட்டியா? அங்க சாப்பிட்டியான்னு சொன்னதுக்கா 10 வருஷம் 30 லட்சம்? டூ மச்ல. ஆனால் அந்த பெண் இழந்திருக்கிறாள். எந்த இடத்தில் ஒரு பெண்ணினுடைய மனம் கீழே, உன் பாதம் பட்ட இடத்தில் நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன், அப்புறம் வாட் நெக்ஸ்ட்? டேய் போய் சொந்தமா உழைச்சி ஒரு அலுமினிய தட்டு வாங்கி அதுல சோறு போட்டு தின்ற நிலையில வந்ததுக்கு அப்புறமா பேசு. ஒரு பறவை கூட, பெண் பறவையை கூட வேண்டும் என்றால் ஆண் பறவை கூடு கட்டிவிட்டு தான் பெண் பறவையிடம் வரும். இந்த சமூகத்திற்கு நாம் சொல்லி தரணுமா இல்லையா? பெண்களை சுரண்ட கூடாது என்று சொல்லி தரணுமா இல்லையா?
தலைமுறை எவ்வளவு முக்கியமானது. நான் ஒரு சொல்றேன் உங்களுக்கு இன்னைக்கு. நம் தலைமுறை ஏன் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். ஒரு பெரிய தலைமுறை இங்க நிக்குது இல்ல, நம்ம எல்லாருமே இந்த புத்தக திருவிழா, நான், நீங்கள், இந்த காவல்துறை அதிகாரி எல்லாம் யாருக்காக தெரியுமா? நம் தலைமுறைக்காகத்தான். அந்த தலைமுறை காக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லாம். மண் விடுதலை கூட தலைமுறையின் விடுதலைக்காகத்தான். மண் விடுதலை தலைமுறையின் விடுதலைக்காகத்தான். பெண் விடுதலை தலைமுறையை காவு கொடுத்துவிட்டு எந்த விடுதலையும் எந்த சமூகத்திற்கும் அவசியம் கிடையாது என்பதனை புரிந்து கொண்ட தமிழ் மரபு சார்ந்த பெண் நான். தலைமுறையை எப்படி காப்பாத்துறது பாருங்க. சமீபத்தில் ஒரு கேப்ஷனோட ஒரு 30 செகண்டுங்க ஒரு ரீல் பார்த்தேன். 30 செகண்ட். என் வாழ்க்கையில நான் அந்த மாதிரி நான் ஒரு விஷயத்தை, ஒரு பரவசத்தை நான் அனுபவிச்சதே கிடையாதுங்க. இயற்கை மீது ஆர்வம் கொண்ட பெண் நான். பாரதியினுடைய இந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் மனசெல்லாம் நடுங்கிறோம். எப்பவுமே காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறு இல்லை, நோக்க நோக்க களியாட்டம். என்ன வார்த்தை அது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாம் அன்றி வேறு இல்லை. தமிழ் மரபு. நான் ஒரு ரீல்ஸ் பார்க்கிறேன் 30 செகண்ட். ஒரு தேர்ந்த யாரோ ஒரு சுற்றுச்சூழல் நேசிக்கின்ற ஒரு மனிதன், ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கு, அந்த ஆறுல கடந்து போறான். ஒரு சின்ன பாறை, அந்த பாறையில உட்காந்துட்டான். அவனை இன்னொருத்தன் கேமரா பிடிச்சிட்டு இருக்கான். இந்த நாடு இல்ல, வெளிநாடு. பிடிச்சிட்டு இருக்கான். அந்த பாறையில உட்காந்து 30 செகண்ட்ஸ் ரீலுங்க. எத்தனையோ விஷயங்கள், சொல்ல முடியாத விஷயங்கள் அந்த 30 செகண்ட் நம்ம சொல்லிட்டாங்க. நான் இளைஞர்களையும் பெண்களையும் ஆண்களையும் பார்த்து கேட்கிறேன், உங்கள் கையில் ஒரு ஆயுதம் இருந்தால் அந்த ஆயுதத்தை எப்படி பயன்படுத்துவது என்பதற்கு இந்த ரீல்ஸ் நான் சொல்றேன். இன்னைக்கு தனி மனிதர்கள் கிட்ட வந்துருச்சு இல்ல சோசியல் மீடியா. நாம் எவ்வளவு பொறுப்புடன் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன். அந்த பாறையில உட்கார்றாங்க. அவனுடைய பேக் பேக் எடுத்து, அந்த பேக் பேக்ல இருந்து நிறைய ஏதோ ஒன்று எடுத்தான் பாருங்க, அவ்வளவும் இலை. அந்த இலையை அவன் பின்றாங்க. பின்னி ஒரு போர்வையா போத்திக்கிட்டு நடுவில் ஒரு கேமரா வச்சுட்டு அப்படி உட்கார்றான். அவன் கேமரா நேரா ஒரு மரம் இருக்கு, தண்ணி நிலை இருக்கு, அங்க போகுது. அதை வெளியில இருந்து ஒருத்தன் போட்டோ பிடிச்சிட்டு இருக்கான், கேமரா பிடிச்சிட்டு இருக்கான். ஒன்னும் இல்லை. என்ன காட்சி தெரியுமா சார்? ஒரு பறவை, பெரிய பறவை, எங்கிருந்தோ பறந்து வந்து அந்த மரத்துல உட்காந்துருச்சு. மறுபடியும் பறக்குது, தண்ணி கிட்ட வருது, மறுபடியும் திரும்பி போகுது, மறுபடியும் வருது, மறுபடியும் 3-4 வாட்டி வருது போகுது. எவ்வளவு நேரத்துக்கு அவன் இருக்கிறான்னு தெரியல. அங்க 3-4 வாட்டி நமக்கு காட்டுறான். வந்துட்டு அடுத்த கடைசியா வந்து என்ன பண்ணுச்சு, அந்த தண்ணியில அப்படி முங்கி வாயில இருந்து ஒன்னு எடுத்துச்சு பாருங்க. இவ்வளவு பெரிய மீன் நேரா எடுத்துட்டு போய் கிளையில உட்காந்து வாயில இருந்து காலுக்கு கவிருச்சிங்க. காலில் அந்த மீன் துடிக்குது, அந்த வால் துடிக்குது. அந்த கண்ணு இப்படி தானே இருக்கும், அதுக்கு இந்த ஓரக்கண்ணில் அதை பார்க்குது. காலை ஏதோ இப்படி பண்ணுது, இப்படி பார்க்குது, மறுபடியும் கொத்த போகுது, மறுபடியும் இப்படி பார்க்குது. மறுபடியும் என்ன பண்ணுச்சு, வாயில் அதை எடுத்துருச்சு. எடுத்துட்டு நேராக பறந்து வந்து அதே இடத்துல போட்டுருச்சு. இவ்வளவுதான் காட்சி. அந்த ஆள்ல அந்த கேமரா வச்சிருந்த ஆள் அதை அப்படியே கொண்டு போய் தண்ணிக்குள்ள இறக்குறான். அந்த மீன் உள்ள போச்சா, உள்ள போய் இப்படி மீன் நீந்தி வந்துதான் நடுவுல தடுமாறிச்சா, தடுமாறிட்டு அப்படியே நீந்து வந்த மீன் ஒரு 10 செகண்ட் இருக்கும். அந்த ஃபில்ம் 10 செகண்ட்ல இருக்கும். அதனுடைய பின்பகுதியிலிருந்து வெறும் முட்டைகளா வெளியில வருது. பறவை நம்ம கிட்ட என்ன தெரியுமா சொல்லுச்சு, நான் மீன்களைத்தான் பசிக்கு சாப்பிடுவேனே தவிர ஒருபோதும் தலைமுறையை தின்பதில்லை என்று நமக்கு அந்த பறவை சொல்லி தருகிறது. தலைமுறையை தின்ன முடியாதுங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் போக்கு எப்படி இருக்கிறது என்றால், யாருக்கும் மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் அள்ளி சுருட்டி சாப்பிட்டு செத்து போயிடும். வேலூர்ல ஒரு பக்கத்துல ஒரு வயதான அம்மா வயக்காட்டுக்கு போகுது. ஆடு மாடு மேய்க்கிற அம்மா போயிட்டு, நான் வந்து அந்த இடத்துல ஏதோ ஒரு காரியமா நிலம் பார்க்கறதுக்கு போறேன். இந்த முந்தி இருக்குல்ல, அந்த முந்தியில ஏதோ பொறுக்கி போட்டுக்கிட்டே இருக்குது. என்னதுன்னு பார்த்தா, இந்த மஷ்ரூம் இருக்குல்ல, மஷ்ரூம்க்கு என்ன சொல்லுவோம், காளான். காளான புடுங்கி போடுறான். அவன் பேரன் கூட இருக்கிறான்.
அந்த லேடியுடைய பேரை. அவன் எல்லாத்தையும் டேய் 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 நிறுத்து 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 அப்படிங்கிறாங்க அந்த அம்மா. நான் அங்க கீழே இறங்கி பாக்குறேன். உனக்கு வேணுமா தாயி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து, அந்த நீளமா இருக்கு, ஒரு கொண்ட மாதிரி இருக்கு, ருசியா இருக்கும், சமைச்சு சாப்பிட்டா போட்டு அந்த பையன் கிட்ட சொல்றோம், போதும் போதும் நிறுத்து நிறுத்து, தாய் சொல் மூத்த சொல் என்ன தெரியுமா, எல்லாம் நாமளே அள்ளிட்டு போனா ஆடு மாடு திங்கிறதுக்கு வேணாமாடா, விடுடா.